Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா SK8 the Infinity ஓட எபிசோட் 6 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரெக்கி வந்துட்டு எங்கிட்ட போட்ல போய்க்கிட்டு இருக்கான். எங்கடா போற அப்படினு கேட்டிங்க அப்படினா ஹாட் ஸ்ப்ரிங்காக ஒரு ஊருக்கு போய்க்கிட்டு இருக்கான். ஹாட் ஸ்ப்ரிங்னா ஒரு குளிக்கிற இடம் தாங்க. அது வந்துட்டு ஒரு ஊர்ல இருக்குது. அந்த ஊருக்கு தான் போய்க்கிட்டு இருக்கான். அப்படியே சைடுல திரும்பி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு நின்னுக்கிட்டு இருக்கு. அதையும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு செம்ம கியூட்டா இருக்குல. அப்படிதானே நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல லாங்கா வந்து நிக்கிறான். அப்படி அவனுக்கு இந்த மாதிரி டைப்பான பொண்ணு தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து கேக்குறான். ஷேடோவுமே வந்துட்டு கண்டிப்பா அவ சிங்கிள் எல்லாம் இருக்க மாட்டாரா அப்படினு சொல்றான். எல்லாரும் சேர்ந்து தான் வந்திருக்காங்க. அது எப்படி நான் பேசுறதுக்கு முன்னாடி நீ சிங்கிளா தான் இருப்பான்னு சொல்ற. அதெல்லாம் இருக்காது, நான் போய் பேசி பாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்றான் ரெக்கி. சரி போ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோவும் போக சொல்றான். ரெக்கி போறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டு லாங்கா நீ போடா அப்படின்னு சொல்றான். எது நான் போவா, நான் போய் என்ன பேசுறேன், ஜாப்பனீஸ் காரங்க எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு லாங்கா சொல்றான். அந்த பொண்ணு கிட்ட போய் ஏதாவது கேள்வி கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எப்படி இந்த ஏதாவது பசிக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவா அப்படின்னு லாங்கா கேக்குறான். அதெல்லாம் வேணாண்டா, நாங்க ஓகேனாவால இருந்து வரோம், நீங்க எங்க இருந்து வரீங்க, அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேள்றா அப்படின்னு மியா சொல்றான். அப்ப பார்த்தா அந்த ஒரு பொண்ணே வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லுது. சரி அதுவே வந்துருச்சு, நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி வந்துட்டு நான் நல்லாவே ஸ்கேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாட்டு கிளம்பிடுது. இவங்க எல்லாம் உளுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டு இவங்க எல்லாம் சிரிச்சு இப்படி பேசிக்கிட்டு இருந்தது ஜோ அங்கிட்டு இருந்து பாத்துறான். வர்றான், என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நீங்களும் இங்க வந்திருக்கீங்களா, அப்புறம் இவன் என்ன உங்களுக்கு டீச்சரா கூட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோவை பார்த்து கேக்குறான். நான் ஒண்ணு உங்களுக்கு டீச்சராலாம் வரல, வேற எந்த வித வழியுமே இல்லாததுனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஷேடோவோட மேனேஜர் தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க, குழந்தைங்க எல்லாம் தனியா விடக்கூடாது ட்ரிப்புக்கு, அதனால நீயும் கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் வேற வழியே இல்லாம வந்திருப்பான். அப்ப பார்த்தா அந்த சைடு இருந்து ஒரு ஏஐ வாய்ஸ் கேக்குது. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பக்கம் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஜெரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஃபாலோ பண்றியாடா பாடி சோடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். இல்ல நான் என்னோட பிசினஸ்க்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றேன். எல்லாருமே அந்த ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கிற இடத்துக்கு போக தான் வந்திருக்காங்க. சிப்போட்டு இறங்கினதுக்கு அப்புறம் எல்லா லக்கேஜையும் நம்ம தங்க வேண்டிய இடத்துல போய் வைக்கணும் அப்படின்னு ஷேடோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ரெக்கி அதை கேட்காம அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டு போயிடுறான். அப்படியே வரிசை எல்லாம் வரட்டாமே டுருன்னு கிளம்பிட்டே இருக்காங்க. டேய் எவனா லக்கேஜ் எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ கத்திக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உன் மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு, நீ ஏதோ தூக்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா லாங்காவும் கிளம்பிடுறான். இவங்க எல்லாரும் முன்னாடி ஜாலியா ஸ்கேட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி கார்ல ஷேடோ வந்துட்டு எவனா பெரிய மனுஷன் வந்து வண்டி ஓட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சரி அவனையா ஒருத்தனை கூப்பிடுறான். நாளை நீ பெரிய மனுஷன் கிடையாது, நாளை நீ சாதாரண பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ செம்மையா ஸ்கேட் பண்ணிக்கிட்டு போறான். அவனோட ஸ்கேட்டிங் மூமெண்ட்டை பார்த்து ரெக்கி நானும் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா லாங்கா அவன் கையை பிடிச்சு நிப்பாட்டிடுறான். அவனோட கை சரியாகல, அதனால ஒழுங்கா நில்லு அப்படின்னு சொல்லிடுறான். நீ எப்ப இருந்தா என்னோட அம்மாவா மாறுன அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி ரொம்பவே ஃபீல் பண்றான். அந்நியரமியா வந்துட்டு டே ரெக்கி லெஃப்ட் சைடு பாரு அப்படின்னு சொல்றான். லெஃப்ட் சைடு பார்த்தா அருமையான ஒரு சீனரி இருக்குது. அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே வர்றாங்க எல்லாரும். டே பீச்டா வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா ரொம்பவே எக்ஸைட்டிங் எல்லாரும் கூட்டு போறான். எல்லாரும் பீச்சை பார்த்து ஆர்வத்துல செம்மையா ஓடி போய் அந்த பீச் கிட்ட போறாங்க. பீச்ல எல்லாருமே ரொம்ப சூப்பரா லாண்டுகிட்டு இருக்காங்க. ஆட்டம் போட்டுக்கிட்டு வாலிபால் லாண்டுகிட்டு ஜாலியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு பீச் மொமெண்ட். இவங்க எல்லாரும் லாண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஷேடோ வந்துட்டு ஜோவா பாத்தீங்களாடா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதோ அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி அங்கிட்டு காட்டுறான். பார்த்தா ஜோ வந்துட்டு அங்கேயும் ரெண்டு பொண்ணுக்கு வலைய போட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு மட்டும் எப்படிதான் மாட்டுனே தெரியலடா, வாழ்றானே பையா அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ ரொம்ப ஃபீல் பண்றான். இப்போ என்ன அவன் வாழக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மியா எந்திரிச்சு ஜோ கிட்ட போறான். அவன் ஜோ கிட்ட போயிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மா உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். பார்த்தா அவன் செரியை கூட்டிட்டு போய் அம்மானு காட்டுறான். டே அது ஒன்னும் அம்மா இல்லடா நம்ம செரிடா அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணுங்க வந்துட்டு ஓ இந்த அப்பாவா அப்பனா இவன் எல்லாம் என்னத்த பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. இல்ல இந்த பைபிள் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கு, அப்பெல்லாம் யாருமே கிடையாது எனக்கு, நான் ஒன்னும் அப்பாலாம் கிடையாது இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என் அப்பா விட்டுட்டு தள்ளி போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மியா ஜோ மேலேயே போய் விழுந்துறான். அந்த பொண்ணுங்களை அலறி அடிச்சுட்டு ஓடிடுதுங்க. காலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு கூட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு அப்படின்னு ஜோ மைண்ட் செட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஆடமும் அவனோட அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. அவனோட அசிஸ்டன்ட் வந்து ஆடம் கிட்ட சொல்றான், நான் நல்லாவே ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன், அந்த புதுசா அந்த இன்ஸ்பெக்டர்னால தான் நமக்கு இந்த பிரச்சனை. நம்ம ரேஸ் நடத்துற ரூட் வந்துட்டு பேட்ரோல் ரூட்ல இல்லாததுனால அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஓ அந்த காமட்டாவா அவதான் எனக்கு ரொம்ப பெரிய தொந்தரவா இருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பரவாயில்ல விட இதை நான் பாத்துக்கிறேன், ஏன்னா அதுதான் என்னோட ஃபேவரட்டான டேட்டிங் பிளேஸ் ஆச்சு, அதை எப்படி விட்டு தரது அப்படின்ட்டு இவனும் சொல்லிடுறான். அவன் இப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள ரீச் பண்ணிட்டு கார் விட்டு இறங்குறான். பார்த்தா ஆப்போசிட்ல காமட்டா தான் நிக்கிறா. ஓ நீங்க தான் இன்னைக்கு விஐபிக்கு எல்லாம் செக்யூரிட்டியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேக்குறான். ஆமா அதுதான் எங்களோட ஜாப் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. உங்க ஜாப் டைம் தவிர மத்த ஃப்ரீ டைம்ல கூட இங்க வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்ப சாயங்காலம் இவங்க எல்லாம் தங்க போற இடத்துக்கு வந்துடுறாங்க. பாரு இவ்வளவு பெரிய இடமா இருக்கு, வெறும் 3000 எண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் தராங்களா, ரொம்பவே அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி ரொம்ப சந்தோஷப்படுறான். பார்த்தா அப்ப நம்ம ஷேடோ வந்துட்டு தம்பிகளா அது நம்ம தங்க போற இடம் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க இதுதான் அப்படின்னு சொல்றான். அது ரொம்பவே டேமேஜான ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்குது. உள்ள போய் உட்காந்தா நார்மல் ஃபேன் கூட இல்ல, டேபிள் ஃபேன் போட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்றான். 3000 ஓவாய்க்கு உனக்கு இதுதான்டா கிடைக்கும், ஒழுங்கா இங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ சொல்றான். சரி வாங்க நைட்டு சாப்பிடாத போவேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு ரெக்கி சொல்றான். உனக்கு சாப்பாடுலாம் தரமாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ சொல்றான். இன்னொரு பக்கம் சரி பார்த்தா அவனோட பிசினஸ் வேலையை தான் வந்திருப்பேன்னு சொல்லிருப்பாரு. அவன் அவனோட வேலையை தான் பாக்குறான். அதாவது ஏஐ யூஸ் பண்ணி பெரிய சிக்னேச்சர் ஒன்னு யாரோ ஒருத்தருக்கு போட்டு தரா, அவங்க கேட்டிருக்காங்க போல ஒரு கிளையண்ட்டுக்கு அவனோட வேலையை பண்ணி தரா, இது ரொம்பவே சூப்பரா இருக்கு, அதனால உங்களுக்கு நாங்க நல்லாவே சாப்பாடு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் சாப்பாடு அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தா அது ஒத்தால சாப்பிடுற மாதிரி இல்ல, எக்கச்சக்கமா இருக்குது, இதே அப்புறம் நான் ஒத்தால சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா மத்த எல்லாருமே இதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாங்க. ஜோவுமே வந்துட்டு இன்னைக்கு சரியோட ட்ரீட் அப்படின்ட்டு சொல்றான். இவங்க எல்லாருமே அந்த ஒரு சாப்பாடை நல்லாவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கப்ப லாங்க அவனோட ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு வந்து ரெக்கி இதை பாரு அப்படின்னு சொல்றான். அந்த வீல் கொஞ்சம் டேமேஜ் இருக்க மாதிரி இருக்குது, இதனால அவனோட பேலன்ஸ் சரியா இருக்காதுல அப்படின்னு சொல்றான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு லாங்கா கேக்குறான். நீ ஸ்கேட் பண்றப்பே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்றான். ரெக்கி நீ உண்மையிலே அமேசிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றான். இல்ல நீ தான் என்னை விட ரொம்பவே அமேசிங், கத்து கொடுத்த கொஞ்ச நாள்லயே நீ ஸ்கேட்டிங் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான். ரெக்கி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா கேக்குறான். இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்லிடுறான். அப்ப மியா வந்துட்டு சொல்றான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு. என்னடா ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. இந்த வீட்டுக்காரங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், இன்னைக்கு நைட் மட்டும் யாருமே வெளியே போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் எதுக்கு நைட் டைம்ல தேவையில்லாம வெளியே போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி எந்திரிச்சு போய் ஜூஸ் குடிக்க போறான். வெண்டிங் மிஷின்ல ஜூஸ் எடுத்துட்டு அவனோட கையை அப்படியே பாக்குறான்.
இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் ஜோ கிட்ட வரான். நீங்க காலையில ஒரு ட்ரிக் பண்ணீங்களா, அதை எனக்கும் சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது ஒன்னும் பெரிய ட்ரிக் எல்லாம் கிடையாது, நீ ஸ்பின் பண்றப்ப உன்னோட கையை வச்சு ஸ்பின் பண்ணாம காலை வச்சு ஸ்பின் பண்ணணும், அவ்வளவுதான். உன்னோட காலை முன்னோக்கி வச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறமா நீ சுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். இதை நான் டாப் ஸ்பீட்ல போகும்போது என் காலை தரையில வைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஆமா, இதை பண்றதுக்கு நல்ல மொமெண்டமோ அதுக்கும் மேல கட்ஸ் வேணும், அதுதானே ஸ்கேட் போர்டிங். நீ இதை பண்ண போறியா இல்ல கிவ் அப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். இல்ல நான் கண்டிப்பா இதை பண்ணுவேன், நான் அவனை விட பின்தங்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்றான். அடுத்து ஜெரி வந்துட்டு இந்த வீட்டுக்காரங்க எனக்கு இந்த ஒரு மேப்பை தந்தாங்க, இங்க இருந்து ஹாட் ஸ்பிரிங் சரி 5 கிலோமீட்டர்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்றான். 5 கிலோமீட்டரா அப்ப ரேஸ் போறதுக்கு பெர்ஃபெக்ட்டான டிஸ்டன்ஸ் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். யாராவது ரேஸை பத்தி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ அவனோட கெட்டப்ல வந்துடுறான். ஆனா அந்த மேப்ல நிறைய இடத்துல ஏதோ மனுஷ உருவம் மாதிரி ஒரு மார்க் இருக்குது, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியல. அப்பதான் மியா வந்துட்டு ஒருவேளை அந்த வீட்டுக்காரங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் வெளியே போனா எதுவும் பிரச்சனை இருக்குமோ, ஏதாவது பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். என்னது இதெல்லாம் கூட மேப்ல போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்லிட்டு இருக்கான். யாரோ பயப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்றான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு ரெக்கி சொல்லிடுறான். இப்ப அப்படியே நைட் ஆகுது, எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் யார் அந்த ஹாட் ஸ்பிரிங் இருக்கிற இடத்த ரீச் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றான். ஏன்டா நம்ம இந்த கேம் காலையில வச்சுக்க கூடாது, ஏன் இப்பே போணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான் பிராண்டின்னு. ஆனா இவங்க ஒன்னும் கேட்கற மாதிரியே இல்ல, அப்படியே டைமிங் சொல்லி எல்லாம் ஒண்ணா கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. முன்னாடி எல்லாம் போய்கிட்டு இருக்கப்ப ஷேடோ வந்துட்டு ஜெரியோட கண்ணுல லேசர் அடிச்சுட்டு பாட்டுக்கு முன்னாடி போயிடுறான். நான் தான் இன்னைக்கு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். நம்ம சீரியஸா இல்லன்னா இது ஒரு ஃபன்னாவே இருக்காது, இல்ல கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். இதை கிட்டக்கு அப்புறம் லாங்கா மியா ரெண்டு பேரும் அவனே ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சாங்க. ஷேடோ வந்துட்டு ஷார்ட்டான ரூட் எடுத்து போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ லாங்கா மியா 3 பேர் முன்னாடி போயிடுறாங்க. சரி வந்துட்டு கார்லா கிட்ட எது ஷார்ட்டான ரூட்னு கேட்டு அது ஒரு ரூட் சொல்லுது, அதுக்கப்புறம் அதுல போறான். ஷேடோ வந்துட்டு இவங்க பின்னாடி வந்துட்டு இருந்த 2 பேர்கிட்ட ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பிடிக்க பாக்குறான். பட் மியா வந்துட்டு சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடி போயிடுறான். லாங்கா அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஆனா அப்பதான் அவனுக்கு தோணுது, ஆமா ரெக்கி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வேற அடிபட்டு சத்தியமா அவனால வந்துக்க முடியாது, நானே போய் அவனை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடி திரும்பி போறான். ரெக்கி கையில மேப்புமே கிடையாது, எந்த பக்கம் போகணும் எப்படி போகணும்னு சொல்லிட்டு சுத்தமா அவனுக்கு வழியே இல்லாம இருக்கான். அவன் போகும்போது சைடுல ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு ஹலோ இங்க டைரக்ஷன் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்க பாக்குறான். பார்த்தா அது பூத மாதிரி இருக்குது. இவன் பார்த்துட்டு பயந்துடுறான். அப்போ பார்த்து பின்னாடி யாரோ ஒருத்தர் கை வைக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சிடறான். வேற யாரும் இல்ல, லாங்கா தான் வந்திருக்கான். லாங்கா அங்க ஏதோ இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறான். அது பார்த்தா வெறும் ஸ்டாச்சு தான், அது பக்கத்துல பூனை இருந்ததுனால ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. அதை பார்த்து ரெக்கி பயந்துருக்கான். இவங்க 2 பேரும் அப்படியே மெதுவா நடந்தே போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் நேரம் போய் சேர்ந்திருப்பாங்க, ஹாட் ஸ்பிரிங்ல குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போறாங்க. அப்படியே இவங்க பேசிக்கிட்டே போகும்போது லாங்கா வந்துட்டு எனக்கு ஏதோ கேவலமான ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்னது ஏன் மேலையா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி வந்து பாக்குறான். இல்ல ஓ மேலாம் இல்லடா, ஏதோ சேத்துல விழுந்த காட்டு விலங்கு வாசனை எனக்கு அடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா முன்னாடி எங்க ஷேடோ கிடக்குறான் விழுந்து. நம்ம ஷேடோட இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்துல போய் பாக்குறாங்க. பக்கத்துல பார்த்தா ரொம்பவே நாறுது அவன் மேல. இவனால அவன் பக்கத்துல கூட போகல, மூக்க பத்திக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஷேடோ அப்படியே மெதுவா எந்திக்க முடியாம எந்திரிச்சு இங்க இருந்து ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னொரு பக்கம் பார்த்தா மியா கத்துற வயசு கேக்குது. டேய் மியா கத்துற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா மியாவும் அப்படிதான் படுத்து கிடக்குறான். அதுவும் ரொம்பவே நாறுது. இவங்க மூக்க பத்திட்டு உட்கார்ந்திருக்காங்க. மியா வந்து பக்கத்துல அந்த மேப்ல எடுத்தது தெரியுமா, அந்த மாதிரி ஒரு உருவத்தை வரைஞ்சு வச்சிருக்கான். என்னடா இவன் மேப்ல வரைஞ்ச உருவத்தை அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி ரொம்ப பயமா இருக்கு. பின்னாடி இருந்து வேற ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. டேய் லாங்கா அது பூனையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி கேக்குறான். பூனைக்கு எப்பறம் இப்படிலாம் சவுண்ட் இருக்கும், டேய் பூனைக்கு கூட இந்த மாதிரி சவுண்ட் இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துடுறான். பார்த்தா அது கால ரொம்பவே சொப்பு சொப்புன்னு செம்ம ஃபாஸ்டா வைக்கிற மாதிரி தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி பேய் மாதிரி ஒரு உருவம் வந்து நின்னுகிட்டு இருக்கு. இவங்க அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹாட் ஸ்பிரிங் இருக்க இடத்த காட்டுறாங்க. ஜெரியும் ஜோவும் ஃபர்ஸ்டே வந்துடுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். நம்ம இல்ல நானு அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி சொல்றான். இவங்க 2 பேரும் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி இதுக்கு மேல ஓடின வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கிக்கு இப்பதான் ரிலீஃபா இருக்குது. அப்ப பார்த்தா மறுபடியும் அந்த ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க மூக்க பத்திட்டு பின்னாடி பாக்குறாங்க. பார்த்தா அதுவும் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்குது. இது அப்புறம் நம்ம கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே பார்த்தா அது ஸ்கேட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. நாங்க மட்டும் அதை பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழந்து பாத்துக்கிட்டு அதை பாராட்டுறதுக்கான நேரம் இல்லடா, பொத்திக்கிட்டு வாடா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி கூட்டு போறான். இவங்க அந்த வளைவுல போர்ட ஒன் சைடா வச்சுக்கிட்டு எப்படியோ கொண்டு வந்துடுறாங்க. இதால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி வந்துருது. என்ன கொடுமடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா லாங்கா ரொம்ப சந்தோஷப்படுறான், அமேசிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட வந்துட்டு கையில வச்சிருந்த குச்சி வச்சு ரெக்கியோட காலிலே குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கு. ரெக்கி ஒரு கட்டத்துக்கு மேல பேலன்ஸ் இழந்துடுறான். ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு உலக போயிடுறான். அந்த டைம்ல எப்படியோ லாங்கா வந்துட்டு உள்ள வந்து ரெக்கியை பிடிச்சிடுறான். ரொம்ப நன்றிடா லாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் மறுபடியும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணா பார்த்தா முன்னாடி அணை போட்டுட்டாங்க. முன்னாடி எக்கச்சக்க பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒண்ணு துரத்திக்கிட்டு வருது. சத்தியமா இவங்களால தப்பிக்கவே முடியாது. அப்படியே ரொம்ப பயந்துடுறாங்க. போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எல்லா பேயும் வந்துட்டு இவங்களை அப்படியே மொத்தமா ரவுண்ட் கட்டி அணைச்சிருது. இன்னொரு பக்கம் ஜோவும் ஜெரியும் வந்துட்டு நல்லா அங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிட்ட இருந்து நிறைய உருவம் வர மாதிரி தெரியுது. என்னடா இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்தது இவங்க யாரும் கிடையாது, அந்த வினோதமான உருவம் தான். பின்னாடி இருந்து கையை வைக்குது ஜோ ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. அப்படியே இவங்க மேலே அந்த கேவலமான ஒரு ஸ்மெல் அப்பி விட்டுறதுங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. இவங்க எல்லாம் ஊருக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஸ்மெல் கப்பு நல்லா அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ சொல்றான். ஆனால் அது ரொம்பவே ஃபாஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றான். அது மனுஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெரி கேக்குறான். இல்ல கோஸ்டா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கி சொல்றான். அப்பனா அது என்னதுன்னு சொல்லிட்டு நீயே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ கேக்குறான். அது எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணும் தெரியல அது என்னன்னு சொல்லிட்டு. அப்ப வந்துட்டு அப்படியே வானத்துல ஒரு போஸ்டரை கட்டுறாங்க. அதுலதான் நமக்கே அது என்னன்னு சொல்லிட்டு தெரியுது. அதாவது இந்த ஊர்ல வந்துட்டு பாரம்பரியமான ஒரு விழா கொண்டாடுவாங்களாங்க. அந்த விழால வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம். அதாவது பூதம் மாதிரி இந்த மனுஷங்க எல்லாருமே வேஷம் போட்டுட்டு இந்த ஊருக்கு தெரியாத ஆளுங்க எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க மேல களிமண்ணை பூசி ஆடுவாங்களாம். இந்த மாதிரி களிமண்ணு சேர் இதெல்லாம் பூசுறதுனால அவங்களுக்கு நல்லது நடக்கும், தீமை எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இது வந்துட்டு ஒரு பாரம்பரியமான விழா, அதனால இந்த மாதிரி நடத்தி இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கு கடைசி வரை இது யாருன்னு சொல்லிட்டு தெரியல. பட் நமக்கு தெரிஞ்சு போச்சு மனுஷங்க தான் அப்படி பூதம்
மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படியே இப்ப கட் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம ஆடமோட வீட்டை கட்டுறாங்க. அவன் வந்துட்டு தனியா ஸ்கேட்டிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே ஸ்கேட் பண்ணி முடிச்சுட்டு நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டு டாடசி நம்ம ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா வரப்போற அந்த 6 எபிசோட்ல இந்த ஒரு டோர்னமெண்ட் தான் பயங்கரமா களக்கட்ட போகுது. இந்த எபிசோட ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. முடிஞ்சவரை கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்தது இந்த எபிசோட், அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.